இன்னைக்கு நாம சென்னையில இருக்க திருநீர்மலைக்கு தான் போக போறோம். காலையில 10:15 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புன நாங்க 11 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம். பைக் பார்க் பண்ணிட்டு சாமியை தரிசனம் பண்ண கிளம்பணும். பைக் பார்க்கிங்க்கு 10 ரூபாய். கோயில் அடிவாரத்துல நீர்வண்ண பெருமாள் கோயில் இருக்கு. நின்ற கோலத்துல நீர்வண்ண பெருமாள் காட்சி தராரு. அங்க போய் முதல்ல அவரை தரிசனம் பண்ணோம். ரொம்ப பழமையான கோயிலா இருந்துச்சு. கோயிலுக்குள்ளவே ஒரு கிணறும் இருக்கு. அடுத்து மலைக்கு மேல இருக்க ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ண மலை ஏற ஆரம்பிச்சோம். படிக்கட்டுகள் வழியாக தான் இந்த மலைக்கு போக முடியும். மொத்தம் 200 படிக்கட்டுகள் கிட்ட இந்த மலையில் இருக்குது. நாங்கள் பொறுமையாக மலை ஏறி போனோம். தூரிகாவும் அவளாவே நிறைய படிகள் ஏறி வந்தா. மலை ஏறும்போது வலது பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, பெருமாளை 4 வடிவங்களில் தரிசிக்க முடியும். அடிவாரத்தில் நீர்வண்ணராகவும், மலை மீது ரங்கநாதர், உலகளந்தவர், நரசிம்மர்னு 3 வடிவங்களில் பெருமாள் அருள் புரிகிறாரு. இது சுமார் 2000 ஆண்டு பழமையான விஷ்ணு கோயில்களில் ஒன்று. இந்த கோயிலுடைய சிறப்பு திருமங்கையாழ்வார் இந்த தலத்தை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த மலைக்கு மேலே குடித நீர், பிரசாதம் எல்லாமே கிடைக்குது. நாங்கள் புளியோதரை வாங்கி சாப்பிட்டோம். 30 ரூபாய். சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போனப்போ அங்கே ஒரே ஒரு குரங்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் அது பார்க்கவே ரொம்ப டெரரான லுக்கில் இருந்துச்சு. ஆட்டுக்குட்டி நிறையவே இருக்கு. தூரிகா ஆட்டுக்குட்டி கூட நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தா. கோயிந்தப்ப நிறைய குடும்பங்களில் சாமி தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க. அதுல சிலர் சாப்பாடு வீட்டில இருந்து கொண்டு வந்து கோயிலுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. இந்த கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலையில 8 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும், சாயங்காலம் 4ல இருந்து 8 வரைக்கும். பாசிட்டிவ் வைப் இந்த கோயிலில் கிடைச்சது. ஸோ நீங்களும் சென்னை சிட்டிக்குள்ளவே நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி ஒரு மலை கோயில் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா திருநீர் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.